நெக்ஸ்ட் ஜெயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சனி பகவான் பயிற்சி பலன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு குருநாதர் வணக்கிறேன். ஓம் குரு யோனம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய உபாசனை மகா வாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். சனி பகவான் பயிற்சி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஏற்படுகிறது. வருகின்ற 6/3/2026 முதல் 23/1/2029 வரை இந்த வாக்கியப்படி திருநாளால் ஏற்படப்படும் சனிப்பயிற்சி பலன்கள் தான் இப்பொழுது சொல்ல இருக்கிறேன். 12 ராசிக்குண்டான பலனை சொல்ல இருக்கிறேன். அதற்கு முன்னாலேயே புது பலனை சொல்ல இருக்கிறேன். மீனராசியிலே சனி பகவான் வந்திருக்கிறதுனால் எல்லாருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தங்கம் விலை ஏறி இறங்கும். எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படும். அரசாங்கம் நல்ல செயல் திட்டத்துடன் மக்களுக்கு தேவையானதை செய்வார்கள். பெண்கள் குழந்தைகள் வளர்ச்சி பாதுகாக்கப்படும். அவருடைய முன்னேற்றம் நன்றாக இருக்கும். இதல்லாமல் இந்த கல்வி வளர்ச்சியிலே போட்டி போட்டுக்கொண்டு மற்ற நாடுகளை விட நம்முடைய இளைய சமுதாயம் மாணவர்கள் எல்லோரும் எழுச்சி பெறுவார்கள். புதுவிதமான கண்டுபிடிப்புகள் நிகழும். இயற்கை பேரிடர்கள் ஏற்படும். நிறைய வெள்ளம் மழை காணும். அதிகமாக புயல் ஏற்படும். நிலநடுக்கங்கள் ஏற்படும். தீ விபத்துக்கள் ஏற்படும். எல்லா விதமான போக்குவரத்தின் மேலும் விபத்துகள் அதிகமாக ஏற்பட இருப்பதால் மக்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிகள் உண்டான பலனை பார்ப்போம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு தான் சனி பயிற்சி பலன் கண்டிப்பாக சொல்லணும். ஏன் சொல்லணும்? ஜென்ம சனி உங்கள் ராசிக்கு தான் வந்து உட்காந்துட்டாரு. அப்போ என்ன பண்ணுவார்? கட்டி போடுவார். என்னத்தை கட்டி போடுவார்? கை காலை தான். அவரும் வந்து கட்டுவாரா? கை கால் கட்டி போடுவார்னா எப்படி தெரியுமா? இது நாள் வரைக்கும் ஓடி உழைச்சிருந்தீங்க, சுறுசுறுப்பாக வேலை செஞ்சீங்க. இப்போ சோம்பல் வந்துடும். அப்புறம் பார்த்துக்கலான்னுவீங்க. ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினச்சிருப்பீங்க. என்னங்க நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறேன்னீங்களே, உங்கள் ஒய்ஃப் வந்து கேட்பாங்க, உடம்புலாம் போமா, அப்புறம் பார்த்துக்கலாம், இப்படி தான் சொல்லுவீங்க. அப்பா நான் சொன்னேன், நான் கேட்டேனப்பா, அங்கே போயிட்டு வரலையா? இல்லைம்மா முடியலம்மா. பொண்ணு கேட்டால் பையன் கேட்பான், என்னப்பா உங்களுக்கு ஆச்சு, ஏன்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். இதுதான் நடக்கும். ஒவ்வொரு குடும்பத்துலையும் நடக்கும். மீனராசியில் பிறந்தவங்களும் நடக்கும். அப்போ என்ன நடக்கும்? சுறுசுறுப்பு போய் சோம்பல் வந்துடும். மந்தமான நிலைமை ஏற்படும். இதுதான் ஜென்ம சனியில் ஏற்படும். அதை நம்ம மீறி தானே வரணும். அதுனா உண்மை. அப்போது மீனராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக செயல்திறன் அறிவுத்திறன் கண்டிப்பாக உண்டு. அப்போ நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. துணிச்சலாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. நாளைக்கு 12 வேலையை இன்றைக்கே பண்ணிவிடுவீங்க. அப்படி தான் பண்ணணும். இப்படி தான் செய்யணும் இந்த சனி பயிற்சியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அதெல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக பெரிய மனுஷங்க கூட நெருக்கம் அதிகமாக வச்சுக்கணும். அது ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு இந்த வருஷம் குரு பயிற்சியும் நல்லதாக நடக்க போகிறனால சமயம் வரும்போது நல்லபடியாக அதை மாற்றி வச்சுக்கணும். அதுதான் உண்மையான விஷயம். அப்போ நீங்கள் உங்கள் சமயோச புத்தியை யூஸ் பண்ணணும். அப்போ தான் எல்லாத்துலேயும் மீண்டு வந்துடுவீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க. நம்பர் 1 கூட ஆகலாம். எப்படி? நல்ல உழைப்பால் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போ ஜென்ம சனியில் ஒரு பிரச்சனையும் வராது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறாருல்ல. 7ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது கணவன் மனைவிக்குள்ளே எந்த கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. ஒருத்தருக்குள்ளே ரொம்ப நெருக்கமாக இருக்கணும், அந்யோன்யமாக இருக்கணும். இல்லைன்னா பிரிச்சுருவாங்க. பிரிக்கப்படுவீர்கள். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போது அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் 2 பேருமே. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் இருக்கட்டும், உண்மையை சொல்லிடணும். இன்றைக்கி இவ்வளோ வருமானம் வந்தது, உங்களுக்கு இவ்வளோ, எனக்கு இவ்வளோ, கரெக்டாக சொல்லிடணும். கரெக்டாக கணக்கு வழி பார்த்துடணும். அதில் தப்பே பண்ணக்கூடாது. தப்பு பண்ணிங்கன்னா வேலைக்கு போயிடுவாங்க. உங்களுக்கு பிரச்சனை, உங்களை மாட்டி விட்டு போயிடுவாங்க. அதுதான் செய்வாங்க. அவங்களா போகிறது முக்கியம் இல்லை, உங்களை மாட்டி விட்டு போயிடுவாங்க பாருங்கள். அப்போ அது எவ்வளோ கஷ்டம். அது நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே வந்துடும். இளைய சகோதரன் உங்களை உதவி பண்ணுவாங்க. கல்யாணம் ஆயிருந்தனாக்கா மனைவி வழி உறவு ஆணுக்கும், கணவன் வழி உறவு பெண்ணுக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களும் உதவி கிடைக்கும். அவங்க உதவி தான் முக்கியமான உதவி. மனைவிக்கு மாமனார் மாமியாராக இருந்தாலோ, கணவனுக்கு மாமனார் மாமியார் இருந்தாலோ அவங்க நல்லா இருக்கணும்னு விரும்புவாங்க. அவங்க தான் பெற்றோர்களுக்கு அடுத்த ரிலேஷன்ஷிப்பு. அவங்க மூலியமாக உதவி கண்டிப்பாக கிடைச்சிடும். கவலைப்படாதீங்க. 10ஆம் இடத்தை பார்க்குறாருல. அப்போ உங்களுக்கு என்ன? போட்டி பதில் நீங்கள் தான் நம்பர் 1 இருப்பீங்க. என்னங்க கஷ்டன்றீங்க, ஜென்ம சனின்றீங்க, எப்படிங்க போட்டி? எதுனா ஒன்றில் கொடுப்பார் தானே. எல்லாத்தையுமா கொடுப்பாருன்னு சொல்கிறேன் இல்லையே. அப்போது போட்டி பந்தில் கலந்துங்க.
உங்களால் உழைச்சி முன்னுக்கு வர முடியல, வருமானம் வரலன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்து அது மூலிமா சம்பாதிங்க. ஒரு போட்டியில கலந்துட்டு அது மூலியமா பிரைஸ் வாங்குங்க, பாராட்டு வாங்குங்க. அது மாரிலாம் பண்ணுங்க. தப்பு கிடையாது. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு அது கர்மஸ்தானத்தில 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த 10ஆம் இடத்த பார்க்கறனால, உங்களுக்கு நல்ல கர்மா வந்து வேலை செய்யும். என்னென்ன நல்ல கர்மா, கெட்ட கர்மா? கெட்ட கர்மா என்ன பண்ணும்? உங்கள உங்கள அலைபாய விடும் மனச. உங்களுக்கு தெரிந்த புத்திய குடுக்காது. என்ன செய்யணுமோ அத செய்ய மாட்டீங்க. செய்யக்கூடாதத போய் செய்வீங்க. இதுதான் கெட்ட கர்மா பண்ணும். நல்ல கர்மா என்ன பண்ணும் தெரியுமா? உங்களுக்கு இவர போய் பாருங்கன்னு சொல்லும். பார்ப்பீங்க. சரியாயிடும். இந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லும். ஒரு மனசுலயே சொல்லும். போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு போனா சரியாயிடுவீங்க. இது மாரிலாம் நடக்கும். அதே மாரி சனி பகவானுக்கு சனிக்கிழமையில எள் விளக்கு போடுங்க. மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் கால் ஊனமற்றவர்களுக்கு நீங்க உதவி பண்ணணும் கண்டிப்பா. அதே மாரி குழந்தைகளுக்கு, அனாதை குழந்தைகளுக்கு தான தர்மம் நெறைய பண்ணணும். உங்க ராசாதிபதி குருனால முருகப்பெருமான வணங்கிட்டு வரலாம். திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். சுவாமிமலை போயிட்டு வரலாம். அ குருவை ஏத்துக்கலாம். வியாழக்கிழமை மௌன விரதம் இருந்தா ரொம்ப சிறப்பு. இதெல்லாமே மீனராசிக்காரங்க சொல்லக்கூடியது. அதனால உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன் சரிசமமா இருக்கும். நல்லது, கெட்டது மாறி தான் வரும். அத நீங்க சகிச்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா நல்லா வந்துருவீங்கன்னு சொல்லி, நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழப் போறீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.